பாஸ்ட் 2 இயர்ஸ் வந்துட்டு அவங்க பிளட் கேன்சரில் கொஞ்சம் அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களால அந்த ஸ்டாமினா இருக்காது, எதையாவது பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கிற மாதிரி இருக்கும். இதனால் இப்போ நான் மறுபடியும் இப்போ செகண்ட் சிட்டிங்ஸ் நான் இப்போ வாங்க வந்திருக்கேன். அப்போவும் கொஞ்சம் டவுன் தான், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க, எந்திரிச்சு அவங்களே நடக்கிறாங்க. என்னோடய நேம் சரவணன். என்னுடைய அம்மா பேர் விஜயகுமாரி. அவங்க 68 இயர்ஸ் ஓல்டு. பாஸ்ட் 2 இயர்ஸ் வந்துட்டு அவங்க பிளட் கேன்சரில் கொஞ்சம் அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே நான் வந்தேன். இப்போ தான் ஜஸ்ட் 1 சிட்டிங்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ அவங்க பரவாயில்ல. அவங்க படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அவங்களுடைய தேவைகளை செய்கிறதுக்கே வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியது இருந்தது. இப்போ வந்துட்டு அந்த மெடிசன் சாப்பிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க. இப்போ அவங்களே எந்திரிச்சு நடக்கிறாங்க, அவங்களே குளிச்சிக்கிறாங்க, வீடு பெருக்கிறாங்க, மெயினாக எனக்கு சாப்பாடு போட்டு தராங்க. ஸோ இதனால் இப்போ நான் மறுபடியும் இப்போ செகண்ட் சிட்டிங்ஸ் நான் இப்போ வாங்க வந்திருக்கேன். இப்போ அவங்க பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. அவங்க வந்துட்டு எந்திரிச்சு நடக்கும் போது கீழே விழுவாங்க. அவங்களால அந்த ஸ்டாமினா இருக்காது, எதையாவது பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தான் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். அவங்கள வந்துட்டு நான் அந்த அலோபதி ட்ரீட்மெண்ட் கூட நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணலை. ஏன்னா ஒரு தடவை கூப்பிட்டு போயிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி அவங்க உடம்புல இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் நான் எங்கேயுமே கூப்பிட்டு போகல, இங்கே தான் கூப்பிட்டு வந்தேன். அதில் இப்போ அவங்க கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க. நான் நிறைய அந்த இன்ஸ்டாகிராம், நீங்கள் இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாகிராம் மற்றவங்களோடது பார்க்கும்பொழுது தான் ஒரு நம்பிக்கை வந்து நான் வந்தேன். இன்னொன்று ஒரு மெயினான ரீசன் வந்துட்டு அலோபதி வேண்டாம், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் போகணுன்றது. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அதனால் நான் இதில் கொண்டு வந்தேன் அவங்கள. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் தான் வந்து சும்மா இந்த ஆயுர்வேதிக்கில் வந்துட்டு ஆலுவேரா ஜூஸு, அதுக்கப்புறமா நோனி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஜூஸு, அப்புறம் சப்ளிமெண்ட்ரி அதெல்லாம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஸ்டேபிளாக உட்கார வச்சு இங்கே கூப்பிட்டு வந்தேன், கொஞ்சம் தைரியப்படுத்தி கூப்பிட்டு வந்தேன். அப்போவும் கொஞ்சம் டவுன் தான், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க, எந்திரிச்சு அவங்களே நடக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 டேஸ் வந்துட்டு கொஞ்சம் மயக்கமாக இருக்குது, இதுவாக இருக்குன்னாங்க. அப்புறம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணும்போது அது அப்படி தான் இருக்கும், போக செட் ஆகிடும்ன்ட்டு. அதுக்கப்புறம் 4th டே 5th டே வந்துட்டு அவர் நார்மலாக தான் ஆனாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மோஷன் ஃப்ரீ. அதுக்கப்புறம் சாரோட சஜஷன் பிரகாரம் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு பப்பாளி பழம், அதுக்கப்புறமா என்ன ஃப்ரூட்ஸ் என்ன கிடைக்குமோ அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றது. மேக்ஸிமம் டெய்லி ஒரு 2 பேரிச்சம்பழம் அவங்களுக்கு கொடுக்கறது, கொய்யாப்பழம் கொடுப்பேன், வாழைப்பழம், ரெட் பனானா வந்துட்டு கொடுக்கறது. எல்லாமே ஒன்று அப்படி என்னோடய சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ கொஞ்சம் கொடுத்துட்டு வர்றது. அதே மாதிரி கம்பல்சரி 1 டைம் வந்துட்டு அந்த தயிர் சாதம் கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க மத்தியான டைமில். அதனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இன்டேக் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சுத்தம் சாப்பாடே இருக்காது, வேறு நாங்களாக கஞ்சி அடித்து டம்ளரில் கொடுப்போம். இப்போ அவங்க சாப்பாடு அவங்களே போட்டு சாப்பிட்றாங்க, ரைஸ் சாப்பிட்றாங்க.